Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. ரியாக்டிவ் அப்யூஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்யூஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரியாக்டிவ் அப்யூஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஒருத்தர் அப்யூசராக இருப்பாங்க, இன்னொருத்தர் விக்டிமாக இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் அப்யூசராக இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கிற விக்டிமை தன்னோட செல்ஃப் பெனிஃபிட்ஸ்க்காக கொடுமைப்படுத்துவாங்க. பர்டிகுலராக நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது விக்டிம்ஸ் சைக்கலாஜிக்கல் அப்யூஸ்க்கு உள்ளாவாங்க. பொதுவாக மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த அப்யூஸோட இன்டென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்போட பெர்ஸ்பெக்டிவில் இந்த ரியாக்டிவ் அப்யூஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் விக்டிம் க்ரூமிங்னு ஒன்று நடக்கும். அதாவது விக்டிமை நடக்க போகிற அந்த அப்யூஸுக்கு பக்குவப்படுத்துகிற ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்யூசர் விக்டிமை மெதுவாக இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. விக்டிம் அதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது தெரியாமல் தப்பு பண்ணிட்ட மாதிரி பூசி முழுகி விக்டிமை சமாதானப்படுத்திடுவாங்க. கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் விக்டிமை ட்ரீட் பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் சமாதானப்படுத்துவாங்க. விக்டிம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்கிற பட்சத்தில் அப்யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா விக்டிம் ப்ளே பண்ணுவாங்க, சிம்பத்தி ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க, விக்டிமோட இமோஷன்ஸை மிஸ்லேபிள் பண்ணி கேஸ்லைட் பண்ணுவாங்க. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுற, நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் இது பெரிய விஷயமே கிடையாது, நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க, உனக்கு எதையுமே லைட்டாக எடுத்துக்கவே தெரியலை, தொட்டாச்சு நீங்கள் மாதிரி தொட்டதுக்கெல்லாம் முணுக்குன்னு மூஞ்சை சுருக்கிக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லி விக்டிமை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவாங்க. விக்டிமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. ரிப்பீட்டடாக இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் விக்டிமே இதுக்கு ஒரு மாதிரி பழகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்யூசர்கிட்ட இருந்து இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், கேஸ் லைட்டிங், டீவேல்யூவேஷன், ஸ்டோன் வாலிங்னு விக்டிம்ஸ் லேயர்ஸ் ஆஃப் அப்யூஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். பட் விக்டிமாலையும் எவ்வளோ காலத்துக்கு இதை அப்படியே சகிச்சுக்கிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ ஒரு கட்டத்தில் விக்டிம் பொறுமையை இழந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் விக்டிமை அந்த அப்யூசர் கேஸ்லைட் பண்ணுவாங்க, இல்லைனா கண்டும் காணாத மாதிரி டோட்டலாக இக்னோர் பண்ணுவாங்க. இந்த கட்டத்தில் விக்டிம்ஸ்க்கு தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் மேலேயே ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். நம்ம இவங்க கண்ணுக்கு தெரியிறோமா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இன்விசிபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. விக்டிமோட இந்த சஃபரிங் நார்சிசிஸ்ட்டுக்கு சப்ளையாக மாறும். நார்சிசிஸ்ட் விக்டிம்கிட்டே இருந்து கிடைக்கிற இந்த சப்ளையை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்பாவியான ஒருத்தரை இன்னொருத்தர் தன்னோட செல்ஃப் ப்ளஷருக்காக பிளான் பண்ணி காயப்படுத்துறதுக்கு பேர் தான் அப்யூஸ். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் கேசஸில் விக்டிம்ஸ்க்கு ஆதரவாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதில்ல. அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் அப்யூசர்கிட்ட தனியாக மாட்டிப்பாங்க. மீளவே முடியாத ஒரு ஆபத்தான ட்ராப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் குறைஞ்சி போகும். மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. ஹோப்லெஸ் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. பயந்து போவாங்க. இப்படி ஒரு சூழலில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அப்யூசரோட அந்த அப்யூஸுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்யூசரை மிரர் பண்ணுவாங்க. அப்யூசர் விக்டிமை எந்தெந்த வகையில் எல்லாம் அப்யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விக்டிம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்யூசருக்கு பிடிக்காத காரியங்களை வாண்டடாக பண்ணி அவங்கள ப்ரொவோக் பண்ணுவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க, டீவேல்யூ பண்ணுவாங்க, புல்லி பண்ணுவாங்க. கோவத்தில் கையில் கிடைக்கிற பொருளையெல்லாம் தூக்கி எறிவாங்க, சத்தமாக கத்தி சண்டை போடுவாங்க. லைஃப்பில் யூஸ் பண்ணாத கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. செல்ஃப் கர்ஸ் பண்ணிப்பாங்க, மற்றவங்கள கர்ஸ் பண்ணுவாங்க. தன்னோட இந்த நிலைக்கு சுற்றி இருக்கிற எல்லாரையும் பழி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கொடூரமானவங்க, அதனால் இந்த உலகமே அழிஞ்சு போகணும்னு சாபம் விடுவாங்க. அப்யூசர் பண்ணுற அந்த இமோஷனல் அப்யூஸ்க்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக அப்யூசர்கிட்ட இருந்து இவங்க இமோஷனலி டிட்டாச் ஆகிடுவாங்க.
அப்யூசரை அலட்சியப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசமாக விக்டிம் பண்ணுற இந்த ரிட்டாலியேஷனை தான் ரியாக்டிவ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்யூஸுக்கும் ரியாக்டிவ் அப்யூஸுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கும். அப்யூசர் தன்னோட ஈகோயிஸ்டிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வாண்டடாக பிளான் பண்ணி விக்டிமை கொடுமைப்படுத்துகிறாங்க. இதை அப்யூஸ்னு சொல்கிறோம். தனக்கு நடக்கிற அந்த கொடுமையிலிருந்து தற்காத்துக்கிற விதமாக அந்த விக்டிம் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. இந்த ரிட்டாலியேஷனை தான் நம்ம ரியாக்டிவ் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே விக்டிமுக்கு மேலும் ஆபத்தான சூழலாக மாறிடும். ஏன்னா இந்த சிச்சுவேஷனை அப்யூசர் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. விக்டிம் ரியாக்டிவ் அப்யூஸ் பண்ணும்போது அப்யூசர் விக்டிமாகவும் விக்டிம் அப்யூசராகவும் தெரிவாங்க. அப்யூசர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக விக்டிமோட அந்த ரியாக்டிவ் அப்யூஸையே எவிடன்ஸாக யூஸ் பண்ணி ஈஸியாக அவங்கள அப்யூசர்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. பல சமயம் சைக்காலஜிஸ்டே குழம்பி போவாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் சைக்காலஜிஸ்ட்னால கூட ரியல் விக்டிம் யார், அப்யூசர் யாருன்னு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. டைரக்ட் அப்யூஸுக்கும் ரியாக்டிவ் அப்யூஸுக்கும் இருக்கிற அந்த மைன்யூட்டான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் சைக்கலாஜிக்கல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அப்யூசிவாக பிஹேவ் பண்ணுறது விக்டிமோட பேசிக் நேச்சர் கிடையாது. இது எதையுமே அவங்க விருப்பப்பட்டு செய்கிறதும் கிடையாது. இதை காரணம் காட்டி இந்த பிஹேவியரை நியாயப்படுத்தவும் முடியாது. பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக அப்படி ஒரு கோப்பிங் மெக்கானிசமை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. வேறு எந்த வழியும் இல்லாத ஒரு கையறு நிலையில் அவங்க அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. தன்னோட இயல்பில் இருந்து மொத்தமாக மாறி போய் இப்படி அப்யூசிவாக பிஹேவ் பண்ணுறதால தன்னையே வெறுக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க. குற்ற உணர்ச்சிக்கு ஆளாவாங்க. இதனால் விக்டிமோட அந்த மன உளைச்சல் இன்னும் அதிகமாகும். யாரையுமே நம்ப முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அப்யூசர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி இம்பல்சிவாக எல்லா இடத்துலையும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க. சூழலுக்கும் இவங்களோட அந்த ரியாக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப அப்நார்மலான பிஹேவியராக தெரியும். ஆனால் அப்யூசர் வந்துட்டு எங்கே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து பக்குவமாக நடந்துப்பாங்க. அவங்களுக்கு இதில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கவே இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ஆக மொத்தம் விக்டிம் தான் இதால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அப்யூசருக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் விக்டிம் தனக்குள்ளே நடந்திருக்கிற இந்த மாற்றத்தை உணரணும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ராப்பர் ஹெல்ப் எடுத்துக்கிட்டால் இந்த பிஹேவியர் பேட்டர்னை விக்டிமால் பிரேக் பண்ண முடியும். இன்கேஸ் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.